எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது நமக்குள்ளே உருவாகும் பயத்தை போக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம உடம்பு ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்டர்னலாக நம்ம மூளைக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். உடல் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூளையில் ஃபஸ்ட்டு அது எண்ணங்களாக க்ரியேட் ஆகுது. எண்ணங்கள் க்ரியேட் ஆனே அதான் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகுது தாட். அடுத்து அந்த எண்ணங்கள் ஒரு படமாக நம்ம கண்ணு முன்னாடி உருவாகுது, இமேஜாக மாறுது. அந்த இமேஜ் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு எமோஷனாக க்ரியேட் ஆகுது, உணர்வாக மாறுது. அந்த உணர்வு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு காரியமாக, ஒரு செயல்திறனாக, ஒரு ஆக்ஷனாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நம்ம பாடி ஒரு வேலையோ ஒரு பெர்ஃபார்மன்ஸோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மூளையில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம். நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போகிறத ஒரு ஆக்ஷனாக நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளோட என்ன மைண்டில் என்னென்னலாம் ஸ்டெப் நடக்குதுன்றத ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாளைக்கு ஒரு மேட்ச் ஆட வரியா நம்மளை கேட்குறாங்க. முதல்ல நமக்கு எண்ணம் க்ரியேட் ஆகும். எப்படி நான் நாளைக்கு 100 அடிக்கணுன்ற எண்ணம் க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து அந்த எண்ணம் தாட், அதுக்கடுத்து இமேஜாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி ஒரு படமாக மாறும். நம்ம பேட்டிங் ஆடுற மாதிரி தோணும், நம்ம கவர் டிரைவ் அடிக்கிற மாதிரி தோணும், பால் பறக்கிற மாதிரி தோணும், இது போல் நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி தோணும். அந்த தாட்டு அடுத்து எண்ணமாக படமாக க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த படம் அடுத்து எமோஷ்னலாக மாறும். எப்படி நமக்குள்ளே ஒரு உணர்ச்சி உண்டாகும். எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கும்போது, ஒரு மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ப்ரௌட் ஃபீல் வரும். அந்த ஃபீலிங்ஸ் அடுத்து க்ரியேட் ஆகும். எமோஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஆக்ஷன். நம்ம அதுக்கப்புறம் தான் மேட்ச்சுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிட் பேக் எடுத்துகிட்டு மேட்ச்சுக்கு போகிறோம். இந்த மேட்ச்சுக்கு போய் நம்ம பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னர் மைண்டில் இந்தந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேட்ச்சுக்கு முன்னாடி நமக்கு ஃபாலோ ஆகுதுன்றதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த நாளில் ஃபியர் எதில் இருக்குன்னா எமோஷனில். எமோஷனில் 2 டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒன்று ஃபியர், இன்னொன்று பிலீஃப். ஒரு காரியத்தை நம்ம ஃபோக்கஸோடு செய்யணும் அப்படின்றதுக்கு பிலீஃப் தான் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஆனால் இந்த ஃபியர் வந்துருச்சுன்னா நம்மளோட ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ண முடியாமல் காரியங்கள் செதறுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிலீவ். இப்போ ஒரு மேட்ச்சுக்கு போனோம், நம்ம 100 அடிக்கணும்னு ஆசை இருந்தது. 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, நம்ம அந்த மேட்ச்சை ரன் அடிக்கலாம், இல்லை அந்த மேட்ச்சை ரன் அடிக்காமல் போகலாம். ரன் அடித்தோம்னா நமக்குள்ள ஒரு பிலீவ் வரும், ஒரு நம்பிக்கை வரும். எப்படி நம்ம 100 அடிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுன்றத அந்த நடந்த காரியங்கள் மூலயமா நம்ம கற்றுக்கணும். இன்கேஸ் நம்ம அடிக்கலை, நம்ம அந்த மேட்ச் ரன் அடிக்கலைன்னா நம்ம எப்படி ஃபெயில் ஆகிறோன்ற ஒரு விதத்தை நம்ம கற்றுக்குறோம். அடுத்து அதை நம்ம சரி பண்ணி போகிறதுக்கான நம்பிக்கையும் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இப்போ நம்ம போன மேட்ச்சில் 100 அடிக்கிறதுக்கு நம்ம அந்த மேட்ச் அடிக்காட்டி கூட நமக்கு பிலீவாக இருக்கும். இந்த மேட்ச் நான் பால் வெளியில் போச்சு, இந்த பாலை நான் தேவையில்லாமல் ஆடிட்டேன், அதனால் அவுட் ஆகிட்டேன். அந்த பாலை விட்டுருந்தா இந்த பவுலிங்கை நான் ஈஸியாக அடிச்சிருப்பேன். எனக்கு அந்த பவுலிங் அட்டாக் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் நான் ஏர்லியராக அவுட் ஆகிட்டேன், அதனால தான் அடிக்க முடியலன்றதுல இது பேர் தான் பிலீவ். அடுத்து ஃபியர், பயம். இதுதான் நம்ம அந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் முக்கியமான டாபிக். பயம்னா என்னன்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் அண்ட் நியூரல் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகிடும். பிளட்டை எல்லா பிக் மசில்ஸ்க்கும் ஃபாஸ்ட்டாக அனுப்ப ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு ரத்தத்துலேருந்து குளுக்கோஸ் எனர்ஜினா ஃபாஸ்ட்டாக பிக் மசில்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிக் மசில்ஸ்னால் என்னென்னா கால் தசை, நம்ம முதுகு, கை, எதெல்லாம் பெரிய மசில் இருக்கோ அதுக்கு வேகமாக அனுப்பும். எதுக்குன்னா பயம் வந்த உடனே நம்ம மூளை சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன சொல்ல பார்க்கணும்னா, ஒன்று நம்மளை ஏதோ தாக்க வருது, அதை திருப்பி எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம பிக் மசில்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட தாக்குற ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ இது பெருசாக இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக பிக் மசில்ஸ் ஆக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒளிஞ்சிக்கிறதுக்கான வேலையை செய்கிறதுக்காக நம்ம மூளை தயாராகும். இந்த மாதிரி பயம் நமக்கு வரும்போதெல்லாம் நம்ம எப்படா சர்வை பண்ணுவோம், நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான வேலைகள் மட்டும்தான் நம்ம மூளை செய்யும். இதனால கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரெசென்ட்ல நடக்கிற வேலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத தவற விட்டுரும் நம்ம மூளை. இது பேர் தான் பயம். இப்போ பயம்னா என்னன்றதை பார்த்தோம். கிரிக்கெட் விளையாடும் போது நமக்கு உருவாகும் பயத்தை போக்கி எப்படி கிரிக்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம்.